சிந்து பைரவில சிந்து இன்னைக்கு ஏதாவது அதிரடியா பண்ணாங்களான்னு பார்ப்போம் வாங்க. சிந்துக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியுது. சீக்கிரமா நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி அடுத்த நாளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க அன்னபூர்ணி. கிளம்பும் போது சிந்து சிவாவை ஏக்கத்தோட பாக்குறாங்க. ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாம சிவா சிந்துவை பார்த்துட்டு கிளம்புறாரு. கோவத்தோட பூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நான் நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க சிந்து. பைரவிக்கு அவங்க அப்பா கால் பண்ணி பூ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் எல்லாத்தையும் இவ்வளவு அவசரமா பண்றீங்க? ஆறுமுகம் சிந்துக்கு கரெக்டான மாப்பிள்ளைன்னு எனக்கு தோணலைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா மொபைலை வாங்கி அப்பா சொன்ன பேச்ச சிந்து மீறவே மாட்டா, நீ ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காத, நேர்ல வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சிந்து ஆறுமுகத்தை கட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க பைரவி. எங்க வீட்டுல மகா சப்பாத்தி சுட்டு கொடுக்க அன்னபூர்ணி எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்துக்கும் காயத்ரிக்கும் பக்கத்திலே நின்று பரிமாறிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி. அந்த டைம்ல சிவா ஹாஸ்பிட்டல் போறாரு. சாப்பிடாமே போறத பார்த்து அவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவருக்கும் உட்கார வச்சு பரிமாறுறாங்க. நீங்களும் கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னு ஆறுமுகம் சொன்னதுக்கு, என் மருமக வந்து பரிமாறினாதான் நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நானே பரிமாறுறேன்னு சொல்றாங்க. சிவாக்கு பரிமாறுறத பார்த்து மகாக்கு பயங்கரமா கோபம் வருது. இப்படி பாசமா பேசி பேசியே ஓம் பையனையும் அந்த சைடே இழுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க தம்பியும் கூட சேர்த்து கொளுத்தி போடுறாரு. அப்பா பேச்ச சிந்து மீறவே மாட்டாளாம். எவ்வளவு நல்ல குணமுள்ள பொண்ணா இருக்கா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றது நம்ம செஞ்ச பாக்கியம். வந்தோன்ன எல்லா பொறுப்பையும் சிந்து கிட்ட கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்றாங்க அன்னபூர்ணி. இதை கேட்ட மகா பயங்கரமா கோவம் ஆகுறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னே ஆகணும், ஏதாவது பெரிய கேஸ்ல ஆறுமுகத்தை உள்ள அனுப்பு அப்படின்னு பேசிக்கிறாங்க. வேற ஐயோ விஷயம் தெரிஞ்சா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு ஒரு கவலையோடயே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு குடிசைக்கு போய் அங்க இருக்கிறவருக்கு மருத்துவம் பார்த்து கூடவே கையில காசும் கொடுத்துட்டு வராரு. வர்ற வழியில சிந்து வந்துடுறாங்க. பூ வச்சுட்டா கல்யாணம் நடந்துருமா, ஆறுமுகத்துக்கிட்ட போய் சொல்லுங்க, ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்க போறாரு, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தானே சிவா கிட்ட சொல்றாங்க சிந்து. நடக்காத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா அது நடந்துராது. ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கும் நல்லது, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது, வேற எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு சிவா. நேஹா வந்தது கூட தெரியாம இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு சிவா. என்னன்னு கேட்க, ஆறுமுகத்தோட கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நீ அவரோட கல்யாணத்தை பத்தி யோசி, நான் நம்மளோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு குட்டி பையனை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வர்றாங்க. பையனை பார்த்துட்டு சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்ல, எங்க கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் கிடையாது, நாங்க மருந்து குடிச்சிட்டு தான் சாகணும்னு சொல்றாங்க அவங்க அம்மா. சரி கவலைப்படாதீங்க, நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு கிட்ட சொல்லி அந்த குழந்தைய அட்மிட் பண்ண சொல்றாங்க. வர வர எல்லாருக்கும் இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ற போல அப்படின்னு ஸ்னேகா கேட்க, ஆமா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே சம்பாதிக்க கிடையாது, ஏழை எளிய மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் சொல்றாரு சிவா. இந்த நல்ல மனசுக்கு தான் உன்னை சீக்கிரமாவே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஸ்னேகா. சிந்து இங்க சிவாவோட சின்ன வயசு போட்டோல இருந்து இப்ப இருக்கிற போட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு ஆல்பம்ல வச்சிருக்காங்க. அதை பார்த்து பார்த்து அழுகுறாங்க. இன்னொரு பொண்ணை நீ காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்னால என் மனசை மாத்திக்கவே முடியல, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா பைரவி ஃபோன் பண்றாங்க. கல்யாணத்துல உனக்கு சம்மதமா, அப்பா சொன்னனாலதானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க சிந்து. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, சிவா மறுபடியும் சிந்துவை பார்க்க வர்றாரு. நீ சின்ன வயசுல இருந்து கொடுத்த எல்லா கிஃப்டையும் நான் பொக்கிஷமா பார்த்துட்டு இருக்கேன், நான் நீ அதை தப்பான நினைப்புல கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை என்னால வீட்டுல வச்சுக்க முடியல, இந்தா நீ கொடுத்த எல்லா கிஃப்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா எல்லா கிஃப்டையும் தரையில கொட்டுறாரு. இதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து கதறி அழுகுறாங்க சிந்து. இனி என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படி இவங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.